نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في المحكم التنزيل والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. عن عائشة رضي الله عنها قالت: سمعت النبي صلى الله عليه وسلم يقول: الأرواح جنود مجندة فما تعارف منها ائتلف وما تناكر منها اختلف إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றின உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் அந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லடியார்கள் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் கூறுவானாக என்று கூறியதன் பின்னால், புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இஅ்திகாஃப் நிய்யத்தோடு இந்த பள்ளி வாயிலுக்கு சமூகம் தந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை கொஞ்சங்கால வாழ்க்கை, ஆஹிராவுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த துன்யாவிலே கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், பட்டம் பதவிகள், ஆட்சி அதிகாரங்கள் இன்றோ நாளையோ ஒரு நாள் முடிந்து போகும். திடீரென்று ஒரு நாளைக்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எம்மை பிடிப்பார்கள், எமது ரூஹு கலட்டப்படும், எம்மை குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், சந்தூக்கிலே ஏற்றி தோளிலே சுமந்து கொண்டு வந்து பள்ளிக்கு முன்னால் வைத்து தொழுவித்து விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத போல மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. என்னையும் உங்களையும் அல்லாஹ் மண்ணால் தான் படைத்திருக்கிறான். இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், எமது ரூஹ் கலட்டப்பட்டு எம்மை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு சந்தூக்கிலே ஏற்றி தோளிலே சுமந்து கொண்டு வந்து பள்ளிக்கு முன்னால் வைத்து விரும்பினோ விரும்பலையோ பள்ளி பக்கம் நாம் வந்தோ வரலையோ எம்மை தொழுவித்து மண்ணோடு மண்ணாக சேர்த்து விட்டு வந்து விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கபருடைய வாழ்க்கை நீடூடு கால வாழ்க்கை. அதிலே நிம்மதி, சந்தோஷம், ராகத்து, வெளிச்சம் வேண்டுமென்றால் உலக வாழ்க்கை வீணடித்து விடாமல் படைத்த ரப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலையும் பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ் அவனை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பிறந்த அது முஸ்லிம்களாக இருக்கேலும் அந்நியவர்களாக இருக்கேலும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் மனிதர்களாகிய அனைவர்களும் 5 கட்டங்களை சந்தித்தே தீர வேண்டும். 5 கட்டங்கள். அதிலே முதலாவது 2 கட்டங்கள் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பின்னால் வரக்கூடிய 2 கட்டங்கள், 4 கட்டங்களை நாங்கள் ஈமான் மட்டும்தான் கொண்டிருக்கிறோமே தவிர அதை எங்களால் பார்க்க முடியாது. எங்கட கண்ணுக்கு அந்த பவர் இல்ல, அதை எங்களால விளங்க முடியாது. அதுல முதலாவது கட்டம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகத்திலே நானும் நீங்களும் இருந்தோம். அதை கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் எங்களை பார்த்து பேசுகிறது. அதனால் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹ் என்று ஒன்று இருந்தது, அதிலே நாங்கள் அனைவர்களும் சந்தித்தோம், வாழ்ந்தோம் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா. அந்த ஆலமுல் அர்வாஹில கூட்டம் கூட்டமாக இந்த ரூஹுகள் இருந்தது, அந்த ரூஹுகள் சந்தித்துக் கொண்டது. இந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால்
فما تعارف منها اختلف وما تناكر منها اختلف. சொன்னார்கள், அங்கே யாரெல்லாம் சந்தித்து அறிமுகமாகி உறவு பாராட்டி அன்பு பாராட்டி யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இணைந்திருந்தார்களோ அவர்கள் இன்று இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலையும் அப்படியே இரக்கமாக அன்பாக பாசமாக ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இருப்பார்கள். அதே போன்று யாரெல்லாம் அந்த ஆலமுல் அர்வாஹ்ல யாரெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டார்களோ, தனக்கிடையே தர்க்கித்துக் கொண்டார்களோ, தனக்கிடையே வேற்றுமை காட்டிக் கொண்டார்களோ அவர்கள் அங்கே செய்ததை போன்று இந்த உலகத்திலேயும் அப்படி நடந்து கொள்வார்கள். தனக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வார்கள். இன்று பிரச்சனையும் சண்டையும் சச்சரவுகளும் அன்று ஆலமுல் அர்வாஹ்ல நாங்கள் செய்தவைகளைத்தான் இன்று உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முதலாவது உலகம், இதிலே நாங்கள் இருந்தோம், எனக்கு தெரியாது. இரண்டாவது கட்டம் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பாறை. அந்த தாயுடைய கற்பாறையிலையும் நானும் நீங்களும் இருந்தோம். ஆனால் பலகீனம், எனக்கும் உங்களுக்கும் அதை பார்க்க முடியல, எனக்கும் உங்களுக்கும் அதை பற்றி சிந்திக்க முடியல. வெறுமனே சொல்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொல்வதை நாங்கள் செவிதாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர அது எப்படி, என்ன கலர், என்ன இடம் என்று எங்களால் சொல்ல முடியாது. இது ஒரு நீண்டொரு தலைப்பு. மூன்றாவது கட்டம் ஆலமு துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. அந்த ஆலமுல் அர்வாஹ் ஒரு சில காலம், எத்தனை ஆண்டுகள் வருடங்கள் சொல்ல முடியாது. தாயுடைய கற்பாறை 10 மாதம் எமது தாய் சுமந்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாள். இந்த உலகத்திலே 60 அல்லது 70, சில நேரம் கூடலும் அதிகமானவர்கள் குறைந்த அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம், இதை நிர்ணயித்து கூட சொல்லலாம். மூணாவது ஒரு கட்டம் வரும், ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் கபர், அந்த கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த கபருடைய வீட்டிலே வாழ வேண்டும். அதுவும் எப்படி இருக்கும் எங்களால் சொல்ல முடியாது. சொல்வதை ஹதீஸும் குர்ஆனும் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் ஆலமுல் ஆகிரா, கடைசி கட்டம், அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. அங்கே முடிவில்ல, அழிவில்ல, நிரந்தரமான சந்தோஷம் என்றா சந்தோஷமே சந்தோஷம், துன்பம் என்றா கஷ்டம் என்றா கஷ்டமே கஷ்டம். காபிர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்திலே நீடூடி கால வாழ்க்கை, அழிவே இருக்க மாட்டாது, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். இது முடிவே இல்லாத வாழ்க்கை, ஆகிராவுடைய வாழ்க்கை. இந்த துன்யாவுடைய மூணாவது கட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த துன்யாவுடைய கட்டத்தை, இந்த வாழ்க்கையை அல்லாஹ் இதற்காகவே தந்திருக்கிறான் என்றால், 4வது கட்டத்தை 5வது கட்டத்தை சரிவர சந்தோஷமாக, நிம்மதியானதாக, அழகானதாக, மனமானதாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த 3வது உலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்களும் நினைக்கிறோம், எமது இஷ்ட பிரகாரம் இதை கழித்துக் கொள்ளலாம். ஏன்? ஏண்ட பணம், ஏண்ட டேலண்ட், ஏண்ட சொத்து செல்வம், ஏண்ட அதிகாரம், ஏண்ட கண்ணியம், ஏண்ட கடை, ஏண்ட வீடு, ஏண்ட மனைவி மக்கள், ஏண்ட ஃபேக்டரி, ஏண்ட நான் நான் என்ற சிந்தனையோடு உலகத்திலே வாழ்க்கையை கழிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது பொய் என்பதற்கு ஒரு உதாரணம், எமக்கு தெரிந்த உதாரணம் தான். யோசிச்சு பாருங்க. தாயுடைய கற்பாறையிலே 10 மாதம் எம்மை தாய் சுமந்து அங்கே எங்களை ஈண்டெடுக்கிறாள், எங்களை பெற்றெடுக்கிறாள். உலகத்திலே யாருக்காவது இந்த கட்டம் தெரியுமா? எமது குடும்பம் சொன்னார்கள், நீ இப்படி பிறந்தாயப்பா, இந்த வைத்தியசாலை, இந்த வீடு, இந்த இடம் என்று எமது குடும்பம், எமது தாயும் தந்தையும் சொன்னதை கேட்டுத்தான் நான் எங்கே பிறந்தேன், நான் எப்படி பிறந்தேன் என்று நாம் அறிகிறோம்.
அதை விடவும் ஒரு படி மேலே காலை வைத்து எம்மை பற்றி சிந்தித்து பார்த்தால் இன்று மாடு ஒரு கன்றை ஈண்டெடுக்கிறது. என்ன ஆச்சரியம்! அந்த கன்றை ஈண்டெடுத்ததன் பின்னால் ஒரு 5 நிமிடம் போக தேவையில்ல, அந்த கன்றுக்குட்டி துள்ளி எழுந்து ஓடோடி போய் தன்னுடைய தாயுடைய மார்பகத்தை நோக்கி போய் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்கிறது. பலகீனம் மனிதர்களாகிய நானும் நீங்களும் உலகத்திற்கு பிறந்தோம். ஆனால் தன்னுடைய தாயுடைய மார்பகத்தை நோக்கி போய் தன்னுடைய பசியை கூட தீர்த்து கொள்வதற்கு பலகீனமானவர்களாக இருந்தோம், முடியாதவர்களாக இருந்தோம். இதை நானும் நீங்களும் மறந்துவிட்டோம். அதை விட ஒரு படி மேலே சென்றால் இன்று பணத்தோடு, பட்டத்தோடு, கௌரவத்தோடு, அந்தஸ்தோடு ஏண்ட நான் என்ன உட்ட ஆள் இல்லை என்று நினைக்கக்கூடிய நானும் நீங்களும், அன்பான சகோதரர்களே, உடுப்பதற்கு ஆடை கூட இல்லாமல் வெறும் நிர்வாணமாகத்தான் இந்த உலகத்தை நோக்கி வந்தோம். ஒரு கணம் உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா? நான் கோடீஸ்வரன், நான் ஃபேக்டரிகளுக்கு சொந்தக்காரன், நான் கோடி பணத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் கேவலமே நான் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஆடை கூட இல்லாமல் பிறந்தேனே. ஒரு கணம் உட்கார்ந்து யோசித்திருக்கிறோமா? எனவே அன்பான சகோதரர்களே, அப்படி விலகீனமாக பிறந்த நானும் நீங்களும் அல்லாஹ் கைக்கு, காலுக்கு, உடம்புக்கு, உடலுக்கு, மூளைக்கு கொஞ்சம் சக்தியை தந்ததன் பின்னால் படிப்பு வருகிறது, பட்டம் வருகிறது, கௌரவம் வருகிறது, அந்தஸ்து வருகிறது, பணம் வருகிறது, பதவி வருகிறது. இப்பொழுது நினைக்கிறோம், ஏண்ட டேலண்டால, ஏண்ட படிப்பால தான் நான் முன்னேறி இருக்கிறேன், ஏண்ட பட்டத்தால முன்னேறி இருக்கிறேன், ஏண்ட குடும்ப ஃபேமிலி பேக்ரவுண்டால நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தாலதான், இன்று ஏண்ட டேலண்டாலதான் ஏண்ட கடை, ஏண்ட சேல், ஏண்ட ஃபேக்டரி, ஏண்ட வீடு, ஏண்ட வாகனம், ஏண்ட அனைத்தும் ஏண்ட டேலண்டால என்று நினைக்கிறோம். ஒரு நாள் வரும் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும், அரசனாக இருக்கேலும், மாடி வீட்டிலே இருக்கேலும், நடுக்கடலிலே இருக்கேலும், ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கேலும், உதுவோடு இருக்கேலும், சுஜூதிலே இருக்கேலும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடனோடு இருக்கேலும், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கேலும், பக்கத்து வீட்டான நோவுடித்த நிலைமையிலே இருக்கேலும், தாய் தந்தையுடைய உள்ளத்தை புண்புறுத்தி தாய் தந்தைகள் பதுவா செய்யக்கூடிய நிலையிலே இருக்கேலும், அப்படியாக தொழுகையை கலாவாக்கிய நிலையிலே கூட இருக்கேலும், இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே இருக்கோ, மேலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சுஜூதிலே, திலாவத்திலே, உதுவோட இருக்கோ, மேலும் ஹஜ்ஜிலே, உம்ராவிலே இருக்கோ, மேலும் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் ஒரு நாள் இருக்கிறது, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்னையும் உங்களையும் பிடிக்க போகிறார்கள். இன்று காலையிலே கூட என்னையும் உங்களையும் அவருடைய லிஸ்டிலே இருக்கிறோமா என்று பார்த்துவிட்டு தான், சந்தித்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அது தெரியல. அதனாலதான் நீண்ட நாள் வாழ்க்கையை போன்று எத்தனையோ ஜனாசாக்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு செல்கிறோம், குளிப்பாட்டுகிறோம், கஃன் செய்கிறோம், பள்ளியிலே கொண்டு வந்து வைத்து தொழுகை நடாத்துகிறார்கள், அங்கே தொழுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின் வல் உம்ரு யன்ஃபது வன் நஈமு யஸூலு வ இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஇன்னக பஅதஹா மஹ்மூலு. அழகாக, ஏ நண்பனே, ஏ தோழனே, நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதே, ஏமாற்றத்தில் போட்டு விடாதே. எதைக் கண்டு? அருட்கொடைகள், நிஅமத்துகள், பல விஷயங்கள் எங்களை நோக்கி வருகிறது. இதை கண்டு நீ உண்ட வாழ்க்கைய மோசமான நிலைமையில போட்டுக்கொள்ளாதே. இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. உன் சொத்து செல்வங்கள் நிரந்தரம் இல்ல,
உனக்கு வரக்கூடிய பணங்கள், காசிகள், பட்டங்கள், பதவிகள் இது ஒன்றும் நிரந்தரம் இல்ல. அது மட்டுமா, இந்த எத்தனையோ ஜனாசாக்களை சந்தூக்கிலே ஏற்றி நீ உனது தோளிலே சுமந்து கொண்டு வாராயா? நீ நினைத்து பார் தோழனே, மனிதனே, நீ நினைத்து பார். இன்று நான் மற்றவனை, என் உம்மாவ, வாப்பாவ, என் குடும்பத்தை, என் ஊர் மக்களை சுமந்து கொண்டு போறேனே. வைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன், நீ ஜனாசாவ கபரின் பக்கம் சுமந்து கொண்டு போறாயா? ஃபஇன்னக பஅதஹா மஹ்மூலு, நீ யோசிச்சு பார் மனிதா, நாளை அந்த சந்தூக்கிலே நான் ஏற்றுக்கொண்டு போகப்பட்டால் என்ற நிலை என்னவாகும்? நான் அதற்கு தயாராக இருக்கிறேனா? நான் அதற்கு ரெடியாக இருக்கிறேனா? ஏண்ட எடுத்த கடனை கொடுத்து முடித்தேனா? பக்கத்து வீட்டான கோபமே, ஏண்ட நானவோட கோபமே, ஏண்ட உம்மட மனச புண்முறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. பக்கத்து வீட்டாருடைய காணியிலே ஒரு பேச்ச பிடித்திருக்கிறேனே. பள்ளியிட சொத்திலே கையை வைத்திருக்கிறேனே. என் குடும்பத்தை நோவுடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் பக்கத்து கடைக்காரனை நான் நோவுடித்து அவனோட கோபமாக இருக்கிறேனே என்று ஒரு கணம் உட்கார்ந்து இந்த ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போற நேரம், நீ நாளை சுமந்து கொண்டு போகப்பட போகிறாய் என்ற சிந்தனை எமக்கு வருகிறதா? எனவே நண்பனே, தோழனே, மனிதனே, நீ கொஞ்சம் சிந்தித்து பார். நாளை அந்த ஜனாசாவாக நீ இருந்தால் உனது நிலை என்னவாகும்? அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராக வேண்டும். வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு பேட்டர்ன்ல, இன்றைக்கு பிசினஸ், இன்றைக்கு வீடு கட்டுறது, இன்றைக்கு வீடு வாகனம் வாங்குறது, எங்கட எல்லா உலகத்துடைய துன்யாவுடைய ஏற்பாடுகளையும் புதிய புதிய திட்டங்களை நோக்கி எங்கட வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் தானே. இன்றைக்கு வீடு, பக்கத்து வீட்டான் வீடு கட்டிருக்கிறான், இப்படி ஒரு பேட்டர்ன்ல நான் அதற்கு மாற்றமாக இப்படி செய்ய வேண்டும். ஏண்ட அந்த திட்டம், அந்த திட்டம் வெளிநாட்டுடைய திட்டமாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு மாற்றமாக இருக்கணும். அவர் அந்த வாகனமா, நான் அது வாங்கக்கூடாது, அதை விட ஒரு படி மேலே போய் வாங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் சொல்கிறார்கள், வகம் மின் ஃபதா அஸ்பஹ வ அம்ஸா லாஹிகா வகத் நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி. எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்க. சொல்லுகிறார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இன்று காலையாகிறார்கள், மாலையாகிறார்கள், சிரித்த நிலையில, சந்தோஷமான நிலையில, குதூகலமான நிலையில, ஆடம்பரமான நிலையில, பெருமையோடே, அந்தஸ்து கௌரவத்தோடே இன்றைக்கு காலை அடைகிறார்கள், மாலை அடைகிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது, வகது நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி. அடே அப்பா, ஏண்ட கஃன் நாளைக்கு ரெடி ஆயிக்குதே, இன்றைக்கு நைட்ல என் கஃன் என் உடம்பை நோக்கி வரப்போகுது. நான் இன்றைக்கு சிரிச்சு கொண்டிருக்கிறேனே, தொழுகிய கலாவாக்கி கொண்டிருக்கிறேனே, நண்பர்களோட சேர்ந்து நான் பியர் அடிக்கிறேனே, உப்பா அப்பா பாக்குறாங்க இல்லன்னு நினைச்சு ட்ரிப்ல நான் சிகரெட் அடிக்கிறேனே, நான் பியர் அடிக்கிறேனே, நான் தொழுகிய கலாவாக்குறேனே, நான் ஹராத்துல ஈடுபடுகிறேனே. ஒரு கணம் உட்கார்ந்து யோசிச்சோமா? ட்ரிப்ல வச்சு பாவத்தோட, அநியாயத்தோட தொழுகிய கலாவாக்கிய நிலையில என்ற ரூஹு கைப்பற்றப்பட்டால் என்ற நிலை என்னவாகும்? என்ற உம்மா என்னைய காப்பாத்துவாவா? என்ற வாப்பா என்னைய காப்பாத்துவாவா? உடன் பிரியாத என்ற நண்பன், உயிரே கொடுப்பேன் என்று வாதிடக்கூடிய நண்பர்கள் என்னை காப்பாற்றுவார்களா? ஒருபோதும் முடியாது சகோதரர்களே. இதைத்தான் சொல்கிறார்கள், காலை அடைகிறீங்க, மாலை அடைகிறீங்க, சிரிப்போடையும் கூத்தோடையும் கும்மாளத்தோடையும் பெருமையோடையும் மாலை அடைகிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களோட கஃன் ரெடி ஆயிக்குதுன்னு தெரியாது. இதைத்தான் சொன்னேன், மலக்குல் மௌத் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். ஒரு நோக்கத்தோட வாழ வேண்டும். கடை போட்டு இருக்கிறோமா? நோக்கம் இருக்கிறது. ஏன் பிசினஸ் நடக்க தேவையில்லை, பெருமைக்கு புகழுக்கு கடை போட்டு இருக்கிறோமா? வீடு கட்டுறோம், பெருமைக்கு புகழுக்கு மட்டுமா கட்டுறோம்?
அன்பான சகோதரர்களே, வாகனம் வாங்குறோம். இது அனைத்துக்கும் ஒரு 2 காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் அளிக்க முடியாத காரணம் என்ன? சந்தோஷமாக நிம்மதியாக நாங்க வாழ வேண்டும். அப்படி என்றால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார், எங்களுடைய மறந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகிறார். தபுகின் நஜாத வலம் தஸ்லுக் தரீகதஹா இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸி. அழகாக சொல்லி காட்டுகிறார். மனிதர்களே, நீங்க வெற்றி பெறணும்னு யோசிக்கிறீங்க, உங்களோட கடையால நல்ல லாபம் வரணும் என்று நினைக்கிறீங்க. ஆனா வெற்றியுடைய பாதையில நீங்க போறீங்கல்ல, வெற்றி கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க, நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா வெற்றி கிடைக்கக்கூடிய விதிகளை முறைகளை நீங்க பயன்படுத்துறீங்க இல்ல, எப்படியப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸி. சஃபீனா, அந்த ஷிப், கப்பல் இருக்கிறது, இது தரையில ஓடுமா? தரையில ஓடாது. அது தண்ணியில, அது சமுத்திரத்தில, அது கடல்ல தான் அது மிதந்து பயணிக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறீங்க சஃபீனாவ, அந்த கப்பலை கொண்டு வந்து தரையில ஓட்ட நினைக்கிறீங்க. இது நடக்குமாப்பா? இது நடக்காது. எனவே வெற்றி வேண்டுமா? வெற்றியுடைய பாதையை நோக்கி போ. வெற்றி வேண்டுமா? வெற்றியுடைய வழிகளை நோக்கி போ. உலகத்துடைய ஆசா பாசங்களை கண்டு, சொத்து செல்வங்களை கண்டு, பட்டம் பதவிகளை கண்டு மயங்கிடாதே. இன்றைக்கு மயங்குறோமா இல்லையா? பட்டம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, மயங்குறோம். பணம் வருவது, மயங்குறோம், பாவத்தில் ஈடுபடுகிறோம். இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருவதா, ஒரு திருமணமா, ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வா, அங்கே தொழுகையை கலாவாக்குறோம். சின்னோரு தலைவலி, தொழுகை கலா. சின்னோரு நஷ்டம், வட்டி. சின்னோரு வியாபாரத்தில் லொஸ்ட், அடுத்தவனுக்கு துரோகம். கொஞ்சம் கையில சல்லி இல்ல, செக் பம்ப் ஆகுது. உம்மா அப்பா சின்னோரு விஷயத்தை மூஞ்சில சொல்லிட்டாங்க, வருஷ கணக்கில் உம்மா அப்பாவோட பேசுறோம் இல்ல. அன்பான சகோதரர்களே, எங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம்? எங்க போறோம்? பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் பிறந்தோம். அல்லாஹ் அனைத்தையும் தந்தான். மௌத்தாவக்கூடிய நேரத்திலையும் ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். இதைத்தான் மிகப்பெரிய ஒரு அரசன், மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன், ஒரு நாள்ல 10 லட்சம் முஸ்லீம்களை கொண்டு குமித்த ஒரு கொடுங்கோலன். யார் அவன்? ஜங்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு அரசன். அவன் சொன்னான், தனது தோழர்களை, சகாக்களை அழைத்து, நான் மௌத்தாவினா ஏண்ட மையத்தை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு என்னைய என்ன செய்ய தெரியுமா? என் 2 கைகளையும், உலகத்துடைய வளமை என்ன, கையை மறைத்து விட்டு செல்வார்கள், கையை மறைத்து விட்டு தான் சுத்துவார்கள். ஆனால் இவர் சொன்னாரு, என் கை 2ஐயும் வெளியே மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி வெளியே வைத்துக் கொண்டு செல்லுங்கள். என்ன காரணம் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், உலகத்தை ஆண்டவனாக இருந்தாலும், முழு உலகமும் கையிலே கிடைத்தாலும், முழு உலகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், ஒரு நாள் வரும் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் கபரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என் கையை வெறுங்கையாக வெளியே மக்கள் பார்ப்பதற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம், எங்கள்கிட்ட என்ன பவர் இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குது, என்ன பணம் இருக்குது, அப்படித்தான் இருந்தாலும் அந்த பணம் என்ற சந்தூக்குக்கு வராது, என்ற கபருக்கு வராது, என்ற ஜனாசாவை பின்தொடர்ந்து வராது. அன்பாத சகோதரர்களே, இதைத்தான் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அசாவை பக்கத்திலே ஒரு மண்ணிலே குத்திவிட்டு அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும். ஏ சஹாபா தோழர்களே, ஏ நண்பர்களே, உங்களுடைய கபர்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்,
நானும் நீங்களும் கபருக்கு போக இருக்கிறோம். அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோட கபர்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எப்படி சோதனை தெரியுமா? நல்லவர்களாக வாழ்ந்தால், தொழுகையோடு இபாதத்தோடு ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து பாவங்கள்ல இருந்து தன்னை சுத்திகரிச்சு வாழ்ந்து கபரை சந்திப்போம் என்றால், இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், ஒன்றிருக்கில் நானும் நீங்களும் விளங்காத அந்த கபரை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அங்கே கொண்டு போய் வைத்ததன் பின்னால் மன் ரப்புக, அங்கே அந்த மலாய்க்காமார்கள் 2 பேரும் வருவார்கள். வந்து அங்கே கேட்பார்கள் கேள்வி கணக்கு. மன் ரப்புக வமா தீனுக வமா நபியுக. மன் ரப்புக, ரப்பு யாரென்று விளங்கி 5 நேரம் தொழுது பாவத்திலே தன்னை பாதுகாத்து நாங்கள் வாழ்ந்திருந்தால், இன்று அப்படி வாழ்ந்தால் நாளை கபருக்குள்ளே யாரு போன்ற அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் வாய் நிறைய ரப்பி அல்லாஹ் என்ற ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவோம். இன்று அப்படி வாழல்லையா? அதான் கேக்குது, பாங்கு கேக்குது, ஏண்ட கடைதான் எனக்கு பெருசி, ஏண்ட வியாபாரம் தான் எனக்கு பெருசி, ஏண்ட ஃபேக்டரி தான் எனக்கு பெருசி, இதுக்கு முன்னால் இது இருந்தா தான் என் வாழ்க்கையை ஓட்டையிலும். தொழுகிறதுக்கு நேரம் இருக்குது தானே, லுகர் அசர் வரைக்கும் டைம் இருக்குது தானே, அசர் மகரிபு வரைக்கும் டைம் இருக்குது தானே, மகரிப வீட்டுல வைத்து கொஞ்சம் உடம்ப கழுவி கொண்டு வாஷ் பண்ணி கொண்டு தொலையுமே என்று நினைக்கிறோமா? என்று தொழுகையை பிற்போடுகிறோமா? நாளைய கபருக்குள்ளே அல்லாஹ் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாவை துதிக்கலையா, அல்லாவை தொழல்லையா, அல்லாவை நினைச்சு வாழல்லையா, அங்கே ரப்பி அல்லாஹ் என்று வராது. பாடமாக்கி சொல்ல இயலாது. எக்ஸாம் பாடமாக்கி எழுதலும், நோட்ஸ் கொண்டு போய் எழுதலும், அடுத்தவங்கள்ட்ட கேட்டு எழுதலும், நான் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாலும் கபருக்குள்ளே ஒரு லாம்பு பத்த வைக்கலா, ஒரு நோட்ஸ் துண்டு போடலா, ஒரு வெளிச்சம் அங்க வராது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மனிதனிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ் யாரு, ரப்பு யாரு தெரியாது, என்று கத்தி கதறி கொண்டிருப்பார். நாவு வராது. மார்க்கம் எது? குர்ஆன் ஹதீஸ் படி வாழலையா? ஹராம் என்றா என்ன, வட்டி என்றா என்ன, எல்லாம் ஒன்றுதானே என்று வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயா? கேட்பாங்க, உனக்கு விளங்காது. நபியுடைய எங்களிடம் கபூர்ல இருந்து நபியுடைய கபூர் வரைக்கும் அப்படி அல்லாஹ் ரப்பர் பட்டி இழுக்கிறத போல இழுத்து அந்த மதீனாவுல அந்த கபூரை அல்லாஹ் காட்டி கேட்பான், இவரை தெரியுமா உங்களுக்கு? இவரை தெரியுமா? தாடி வைக்க சொன்னாங்க, வச்சீங்களா? வாழ்க்கைய கொஞ்சம் மாத்திக்கொள்ள சொன்னாங்க, மாத்திக்கொண்டீங்களா? வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் உங்க நினைச்ச பிரகாரம். அந்த நடிகனை போல உங்களுக்கு வாழையலாம், அந்த கிரிக்கெட் வீரனை போல வாழையலாம், அந்த நடிகையை போல எங்கட பெண்மணிகள் எங்கட மனைவிமாரைகளுக்கு நடத்தேலா. இன்றைக்கு வாலிபர்களை பார்க்கிறோம், முடிவெட்டணுமா அங்க கொடிச்சு இங்க தரிச்சு சுத்த ஹராம். அப்படி முடிவெட்டுவது. அப்படி என்றால் இன்னைக்கு டவுசர் போடுறோம், உம்மாவும் வாப்பாவும் 15,000 புள்ள கேட்கிறாரு, தூக்கி கொடுக்கிறாரு. அந்த புள்ள உடுத்து கொண்டு பள்ளியில வந்து முன் சஃப்ல நிக்குது, பின் சஃப்ல தொழக்கூடியவர் தொழுக பாத்தில். ஏன்? தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்பட வேண்டும். சுஜூதுல போறாரு, பின்னால உள்ளுடுப்பு வெளியே விளங்குது. இது மார்க்கமா? இது ஒழுக்கமா? இது அதபா? இதற்காக வேண்டிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பணத்தை தந்தான். இல்லன்பாத சகோதரர்களே, பட்டமும் பதவியும் கௌரவம் அந்தஸ்தும் இது அனைத்தும் தற்காலிகமானது, அழிந்து போகக்கூடியது. எனவே நபியுடைய கபரை காட்டி கேட்பாங்க, இவரை தெரியுமாப்பா உங்களுக்கு? அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா எங்களுக்கு தெரியும். எனவே நல்லவர்களாக இருந்தால், நல்ல முறையிலே வாழ்ந்தால், அங்கே அல்லாஹ் வயத்தீஹி ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி ஹஸனுஸ் சியாப், ஒரு மனிதரை அல்லாஹ் அங்கே சாட்டுவான். கபருக்குள்ளே யாருக்கு உதவி செய்யலும், என்ன டேலண்ட், என்ன அந்தஸ்து கபருக்குள்ளே வரலாம், ஒரு வெளிச்சம் கொண்டு வந்து சேர்த்தேலுமா? ஆனா நல்லவங்களா வாழ்றீங்களா,
ஹராம் இல்லாம வாழ்றீங்களா, தொழுகைய டைமுக்கு தொழுவீங்களா, இவங்களுக்கு மட்டும் நாளை கபருக்குள்ளே உதவி வரும், சப்போர்ட் வரும். இன்னைக்கு போலீஸ் பிடிச்சா கோல் பண்ணி சப்போர்ட் எடுக்கிறோம், பகா கொடுத்து சப்போர்ட் எடுக்கிறோம். கபருக்குள்ள பகா கொடுக்கலுமா? கபருக்குள்ள சப்போர்ட் வருமா? கபருக்குள்ள டேலண்ட், அந்தஸ்து, பணம், பட்டம், பதவி வருமா? வராது. என்ன தெரியுமா வரும்? இன்றைக்கு நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் எங்கள் எத்தனை மாணவர்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை உம்மா வாப்பா இன்றைக்கு சுபகுடைய தொழுகை தொழுதோம் அல்லது சுபகுடைய தொழுகை கலாவாக்கிய நிலையிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், அன்பார்ந்த சகோதரிகளே, எங்கட கபரு நிம்மதியா மாறுமா? எங்கட கபரு வெளிச்சமாகுமா? எங்கட கபரு விசாலமாகுமா? எங்கட கபரு சொர்க்கத்துடைய பூங்காவனமாக மாறுமா? இப்ப நல்ல மனிதர், இன்னைக்கு தஹஜ்ஜுதே தொழுதவங்க எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்புறாங்க, 5 நேர தொழுகை தொழுகிறாங்க. எது வந்தாலும் வாழ்க்கை ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் சிந்தனையோட வாழ்றாங்கண்டா, இந்த மனிதனை கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால அழகான தோற்றமுடைய அழகான ஒரு மனிதர், அழகான உடுப்புடுத்து நல்ல மனம் பூசி ஒருத்தர் வந்து அப்படியே தலைமாட்டில பக்கத்தில் உட்காருவாராம். கபருக்குள்ள, வீட்டுக்குள்ள இல்ல, கபருக்குள்ள உட்காருவாராம். ஆச்சரியத்தோட கேட்பாராம், நீ யாரப்பா, நீ யாரு? கபருக்குள்ளையும் நீ வந்திருக்க, நீ யாரு? சொல்லுவாராம் அந்த மனிதர், நான் யாரு தெரியுமா? நான் தான் நீ தொழுக, நான் தான் நீ கொடுத்த ஜகாத், நான் தான் நீ பள்ளிக்கு உதவி செஞ்சியா, உலமாக்களுக்கு உதவி செஞ்சியா, கஷ்டவாதிகளுக்கு உதவி செஞ்சியா, ஸ்கூல்களுக்கு உதவி செஞ்சியா, நீ வலது கையால கொடுத்த சதக்கா இடது கைக்கு தெரியாமல், பெருமை இல்லாமல், புகழ் இல்லாமல் கொடுத்தையா? தஹஜ்ஜுத் தொழுதையா, லுஹா தொழுதையா, தொழுகைகளை கலாவாக்காம தொழுதையா? தாய் தந்தர் உள்ளத்தை புண்படுத்தாமல் சந்தோஷமாக அவருடைய கண் கலங்காமல் அவர்களை பார்த்தையா? நீ பக்கத்து வீட்டானோடு அழகாக நடந்து கொண்டாயா? இதோ பார், நீ செய்த அமல்கள் தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கிறேன், உனக்கு உதவிக்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் கபருக்குள்ளேயும் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல்கள் மனித ரூபத்திலே, மனித தோட்டத்திலே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக உறுதியாக நிற்கும். இந்த மனிதனுக்கு தான் அப்படியே இந்த மாவில் மட இந்த ஜனாசாவுல இந்த கபூர்ல அடக்கப்பட்டாலும் இங்கே இருந்து அல்லாஹ் கபர் பற்றி இழுப்பதை போன்று சுவர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் இழுத்து அந்த சுவர்க்கத்திலே இருந்த ஒரு கதவை அல்லாஹ் திறந்து விட்டு அந்த கதவிலே இருந்து இந்த மனிதனுக்கு காற்று வீசும் சுவர்க்கத்துடைய தென்றல், மனம் வீசும் சுவர்க்கத்துடைய மனம். இங்கே சப்போர்ட்டுக்கு ஆள், அங்கே கஷ்டம் விளங்காது சுவர்க்கத்துடைய காட்சிகள். இதே நிலைமையில தூங்கிக் கொண்டிருப்பார். நம் கனவுமத்தில் அரூஸ், ஏ மனிதா, நீ ஒரு மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை தூங்குவதை போட்டு தூங்க என்று சொல்லி பக்கத்துல சப்போர்ட்டுக்கு ஆள், சுவர்க்கத்துடைய காட்சிகள். அப்படியே தூங்கிக் கொண்டிருப்பார். எழும்பி பார்ப்பார், அங்கே கியாமத்துடைய நாள் உருவாகி இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இதுதான் சுருக்கமான வாழ்க்கை. ஒரு 2-3 நிமிஷம் நாங்கள் கஷ்டத்தையும் பற்றி கொஞ்சம் பேசினால் நன்றாக இருக்கும். சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மோசமான மனிதர், பாவம் செஞ்ச பாவி, தொழுகிய கலாவாக்கி ஹராத்தோட கஷ்டத்தோட வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர் அங்கே கொண்டு போய் நரகத்து அந்த கபருக்குள்ளே வைக்கப்பட்டால், சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதரை கொண்டு போய் கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் அந்த கபரு என்ன செய்யும் தெரியுமா? நெருக்க ஆரம்பிக்கும். அது நெருக்க ஆரம்பிக்கும். சொன்னார்கள், வலம்மத்துல் கபரி துன்சி லைலத்தல் உர்சி. சொன்னார்கள், ஒரு கவியிலே, ஒரு பாடலிலே சொன்னார்கள், ஒரு விளங்குவதற்காக வேண்டி சொன்னார்கள், கபருடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிறத போல லேஸ் இல்ல. எப்படி தெரியுமா? உலகத்துடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அதுதான் ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு, திருமணம் முடித்த முதல் இரவு. அந்த இரவை யாருமே மறக்க மாட்டார்கள். ஆனால் கபரி, கபருடைய நெருக்கம் இருக்கிறதே, கபருடைய அந்த பிடி இருக்கிறதே, கூட மறக்கடிக்க செய்யும். அப்பா, அப்படிப்பட்ட பயங்கரமான வீடுதான் கபருடைய வீடு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, 36 வயசுல மௌத்தானாரு. வெறுமனே 6 வருஷம் இந்த சஅத் இப்னு முஆத் மௌத்தாவின நேரம் அர்ஷ்
இஹ்தஸத் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதாம். இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை பார்த்து மையத்துடைய செய்தியை கேட்டு, அது மட்டுமல்ல 70,000 மலாயிக்காமார்களை அந்த ஜனாசாவுக்கு உலகத்துக்கு காலடியே வைக்காத 70,000 மலாயிக்காமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த ஜனாசாவுல கலந்து கொள்வதற்காக வேண்டி இந்த ஜனாசாவை தொழுவித்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இறங்கி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபருக்குள்ளே வைத்தவுடனே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன தக்பீர் சொன்னீங்க? சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ஷ் நடுங்கின சஅத் இப்னு முஆத் 70,000 மலாயிக்காமார்களை அனுப்பி வைத்தான் இந்த ஜனாசால கலந்து கொள்ள. இப்படிப்பட்ட சஅத் இப்னு முஆத் இவருடைய கபரையும் கபரு நெருக்க வந்தது. இதை பார்த்து நான் தாங்க முடியல. அதனால்தான் நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்றால் பாவத்தோடு, அநியாயத்தோடு, வட்டியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எமது கபருடைய நிலை என்னவாகும்? எமது கபருடைய நிலை என்னவாகும்? ஒரு கணம் உட்கார்ந்து யோசிச்சோமா? இந்த பணம் எனக்கு கை கொடுக்காதே, இந்த பட்டம் எனக்கு கை கொடுக்காதே, வீட்டுக்குள்ளே வருகிறோம், வியாபாரம் முடிந்துவிட்டு அங்கே செருப்பை ஷூவை களைந்து கலட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்வதை போன்று ஒரு நாள் வரும். இந்த பட்டமும் பதவியும் கௌரவம் அந்தஸ்தும் அதை கலட்டிவிட்டு தான் எம்மை குளிப்பாட்டுவார்கள், எம்மை கஃன் செய்வார்கள், எம்மை சந்தூக்கில் ஏற்றுவார்கள். நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிராடோ கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு பெரிய ஏக்கர் கணக்கு காடு இருந்தாலும் அங்கே கொண்டு போய் ஏக்கரிலே என்னையும் உங்களையும் போட மாட்டாங்க. 6 அடி கபருக்குள்ளேதான் போட போறாங்க. செருப்பை கலட்டி விட்டு போவது போன்று கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பட்டத்தையும் பதவியையும் படத்தையும் கலட்டி விட்டுத்தான் என்னையும் உங்களையும் கபருக்குள்ளே கூட்டிக் கொண்டு போக போகிறார்கள் என்ற உண்மையான செய்தியை உள்ளத்திலே வைத்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொறுத்துக் கொள்வாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. நாளை எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் முழு பரம்பரைக்கும் நசீபாக்கி எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றிடுவாயாக. உலகத்திலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்து இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்துடுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له